ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ எபிசோடு 132 நம்ம பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா கோனஹா வில்லேஜை காட்டுவாங்க. இந்த இடத்துல ஃபார் அ ஃப்ரெண்ட் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்க போறீங்கன்னா ஒரு லைக் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. சுனாடே சாஸ்கே இப்படி போன விஷயத்தை பற்றி கக்காஷி கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஓ, இவன் பின்னாடி இப்படி கெனின்ஸை மட்டும் தான் அனுப்பிச்சிருக்கீங்களான்ட்டு கக்காஷி செம ஷாக் ஆவாரு. சுனாடே வந்து ஆல்ரெடி நம்மளோட சஃபிஷியன்ட்டை தெரிஞ்சுதான் நம்ம கக்காஷி எதுவுமே பேசாமல் போவார். உன்னோட மிஷனை நீ அசைன் பண்ணில, அதை முடிச்சுட்டு போ அப்படிங்கிற மாதிரி கத்துவாங்க. எஸ்ராங் மிஷன் இருக்கும். நான் இப்ப கொஞ்ச நேரத்திலேயே திரும்ப வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கக்காஷி போவாரு. கக்காஷி ஒகாகே ஆபீஸ் விட்டு வெளியே வரத பார்த்த சக்குரா இருந்துட்டு, சாஸ்கே நம்ம லீஃப் வில்லேஜை விட்டு போய் 2 நாளுக்கு மேல ஆச்சு, நருட்டோவும் அப்புறம் இன்னும் சிலரும் போனாங்க, லீயும் கூட போனா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லுவா. இதை கேட்ட கக்காஷி இருந்துட்டு, தெரியும் அந்த ஹோல் ஸ்டோரியுமே நான் கேட்டேன் அப்படின்பாரு. சக்குரா நருட்டோ அண்ட் சாஸ்கே 2 பேர்த்து மேலேயுமே கொஞ்சம் கன்சர்னா தான் இருப்பா. இந்த ஒரு பாயிண்ட்ல கக்காஷி இருந்துட்டு சக்குராவை சமாதானப்படுத்திட்டு மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன்ட்டு போயிருவாரு. சக்குரா கக்காஷி பின்னாடியே ஓடுவா. கக்காஷி அவரோட சமனிங் ஜுட்ஸுவை போடுவாரு. பாக்கும் அப்புறம் நிறைய டாக்ஸ் எல்லாம் அப்பியர் ஆகும். பாத்தீங்கன்னா இந்த ஒரு பாயிண்ட்ல நருட்டோ அப்புறம் சாஸ்கேவோட சென்ட்டை ஃபாலோ பண்ணி போங்கன்னு சொல்லுவாரு. நருட்டோ அண்ட் சாஸ்கேவா அவங்க 2 பேத்துக்கு என்னாச்சுன்னு பாக்குன்னு கேட்கும். அதெல்லாம் நான் உங்ககிட்ட அப்புறமா சொல்றேன், இப்ப போய் அவங்கள தேடுங்க அப்படின்னு சொல்லி ஸ்கேட்டர் பண்ணி விட்டுருவாரு. சக்குரா ரொம்பவுமே ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. இவகிட்ட கவலைப்படாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா இவளோட கண்ணுக்கு முன்னாடியே 2 பேரும் ஒருத்தனுக்கு ஒருத்தன் கில் பண்ற மாதிரி ஃபைட் பண்ணியிருக்கானுங்க. நான் என்னத்தன்னு சொல்ல அப்படின்பாரு. மெயினா அவரோட தாட் எதுல இருக்குன்னா, அவங்க 2 பேரும் ஃபைட் பண்ணதுல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கக்காஷி சாஸ்கேவை கூட்டிட்டு வந்து அட்வைஸ் பண்ணியிருப்பாரு. அப்ப கூட உனக்கு அந்த வழியெல்லாம் புரியாதுன்னு சொல்லி சாஸ்கே பேசியிருப்பான். அந்த விஷயங்களை காட்டுவாங்க. அதுக்கப்புறமா நருட்டோ அண்ட் சாஸ்கே செம ரேஜோட ஃபைட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த சீன்ஸையும் காட்டுவாங்க. கக்காஷி அனுப்பிச்ச டாக்ஸ் கிட்ட இருந்து சிக்னல்ஸ் வரும். கக்காஷி அதை ஃபாலோ பண்ணி போயிருவாரு. சக்குரா இங்க ரொம்பவுமே ஃபீல் பண்ணிட்டு தான் நின்றுட்டு இருப்பா. எந்த ஒரு மோசமான விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி நாங்க போயே ஆகணும்ட்டு கக்காஷியோட இருப்பான். இந்த விஷயத்துக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். இந்த ஒரு இடத்துல சக்குரா கக்காஷி 2 பேருமே இல்ல, யாரும் நம்மள வந்து தடுக்க போறதும் இல்ல அப்படின்பா. இந்த பாயிண்ட்ல நருட்டோவோட நிஞ்சா டூல் பேக்ல இருந்து குனாய் எடுப்பான். ரொம்ப தூரம் பின்னாடி போய் நருட்டோ மேல வீசுவான். பாத்தீங்கன்னா அவன் ஷுரிக்கனை வச்சு டாச் பண்ணிடுவான். நருட்டோ கண் சிமிட்டருக்குள்ள முன்னாடி வந்து கிக் பண்ணுவான் சாஸ்கே அவனோட சிடோரியை பண்ணுவான். இந்த ஒரு பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா நருட்டோவுமே உன்னை அடிச்சு துவச்சுதான் எழுத்துட்டு போகணும்னா நான் அதையும் செய்யறதுக்கு தயாரான்ட்டு அவனோட ஷேடோ க்ளோன் ஜுட்ஸு பண்ணி ரசங்கான் பண்ணுவான். நருட்டோவோட க்ளோன் அவனை ரொட்டேட் பண்ணி வீசும். இந்த ஒரு பாயிண்ட்ல 2 பேருமே பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணிக்கிறதே செம ரேஜா இருக்கும். சாஸ்கே நீ வந்து என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டான்னு சொல்லியிருப்பான் இல்லையா, அந்த ஒரு விஷயத்தை திங்க் பண்ணி பார்த்துட்டு இந்த ஒரு பாயிண்ட்ல ரசங்கான வெரிஃபை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அட்டாக் பண்ணுவான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த டீம் 7ஓட போட்டோவே எரியற மாதிரி சில சீன்ஸ் கிளிச் ஆகும். பாத்தீங்கன்னா இது இந்த டீம் 7ங்கிற ஒரு விஷயம் இதுக்கு மேல இருக்காது அப்படிங்கிறத காமிக்கிறக்காக தான் அப்படி காமிச்சிருப்பாங்க. 2 பேருமே பாத்தீங்கன்னா அவங்க ஜுட்ஸுங்கிறது உண்மையுமே டெட்லியஸ்ட் ஜுட்ஸு தான். அதனால 2 பேருமே பாத்தீங்கன்னா ரெப்பல் ஆகி போயிருவாங்க. நருட்டோ ரொம்பவுமே டீப் வாட்டருக்குள்ள போவான். அப்படி உள்ள மூச்சு அப்படின்னு திங்க் பண்ணுவான். சாஸ்கேவும் மூழ்கி இருப்பான், இருந்தாலுமே வெளியே வந்துருவான். இந்த ஒரு பாயிண்ட்ல என்னோட ஃபுல் பவரை யூஸ் பண்ணி பண்ண சிடோரியை எப்படி இவனால ரெப்பல் பண்ண முடிஞ்சதுன்னு செம டென்ஷன் ஆவான். மெயினா இதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா இந்த ஜுட்ஸுவை பார்த்திருப்பான். அதோட இம்பாக்ட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிருக்கும். அன்னையிலேருந்தே பாத்தீங்கன்னா தலைவன் காண்ட்ல தான் இருப்பான். இன்னும் எவ்வளவு பவரை தாண்டா இவன் கெயின் பண்ண போறான்ங்கிற மாதிரி அந்த லூசர் இருக்கானே அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா நருட்டோவோட பாடி ஃப்ளோட் ஆகி தண்ணிக்கு மேல வரும். சாஸ்கே கக்காஷி சொன்ன விஷயம் 2 ப்ளோஸ் தான் வைக்க முடியுது, அதான் உன் லிமிட்னு சொல்லுவாரு. அதுக்கு மீறி நான் இன்னொரு ப்ளோ வைக்கிறதுக்கு ட்ரை பண்ண என்ன ஆகும்னு சொல்லி கேட்பான். ஒரு விதத்துல கிரியேட் ஆகாது, ஆனா இந்த விஷயத்த நல்லா கேட்டுக்க. சப்போஸ் அதை நீ ட்ரை பண்ணினா உன்னோட சக்ரா டோட்டலாவே எக்ஸாஸ்ட் ஆயிரும். உன்னோட சக்ரா அப்சல்யூட் 0 ஆயிரும். சில வொர்ஸ்ட் சினோரியோல நீ சாகறக்கான வாய்ப்பும் இருக்கு அப்படின்ற சீரியஸா இருக்கான்னு சொல்லி திங்க் பண்ணுவான். ரொம்பவுமே சேடா ஃபீல் பண்ணுவான். அதாவது என் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ண ஒருத்தன் என்னையே ஏன் கொல்ல நினைக்கணுங்கிறது தான் இந்த இடத்துல நருட்டோவோட பாயிண்ட் ஆஃப் வியூவா இருக்கும். சாஸ்கே இந்த இடத்துல ஒரு பிளான் போடுவான். மெயினா பாத்தீங்கன்னா அவனோட ஃபாஸ்டஸ்டா இருக்கக்கூடிய ஜுட்ஸுஸை யூஸ் பண்ணுவோம். ஒரு ஓப்பனிங் கிடைச்சதுன்னா சிடோரி யூஸ் பண்ணி இவன் கதையை முடிச்சிடலாம் அப்படின்னு திங்க் பண்ணுவான். இந்த இடத்துல நருட்டோவை பார்த்துட்டு டே நீ எப்பவுமே முட்டாளா தாண்டா இருந்திருக்க அப்படின்னு சொல்லுவான். மெயினா இந்த இடத்துல ஒரு விஷயத்தை டிஸ்கிரைப் பண்ணுவான். அது என்னன்னா டாப் கிளாஸ் ஷினோபிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பேட்டில்ல அவங்க பேசிக்கணும்னு அவசியம் இல்ல, பேசிக்காமையே அவங்க கம்யூனிகேஷன்ங்கிறது வச்சிருப்பாங்க. அவங்களோட ஹார்ட்ஸ்ல இருக்க தாட்ஸை வந்து ஷேர் பண்ணிக்குவாங்க. அதுவும் எப்படின்னா அவங்களோட ஃபிஸ்ட் மூலமா அப்படின்னு சொல்லி பஞ்ச் பண்ணிக்கிறத மென்ஷன் பண்ணுவான். அப்படி
அப்படின்னா நான் என்ன நினைக்கிறேன்னு உனக்கு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃபயர் ஸ்டைல் ஃபீனிக்ஸ் ஃப்ளவர் ஜுட்ஸுவை யூஸ் பண்ணுவான். அந்த ஒரு ஜுட்ஸுல இருந்து நருட்டோ டாட்ஜ் பண்றதுக்குள்ள அவன் பக்கத்தால வந்து ஒரு பஞ்ச் வைப்பான் சாஸ்கே. இந்த பாயிண்ட்ல நருட்டோவோட சாஸ்கே எனக்கு தெரியும் நீ எப்பவுமே தனிமையில தான் இருந்திருக்க, இந்த ஒரு விஷயம் என்ன கொஞ்சம் ரிலீவ் பண்ணுச்சு, என்ன மாதிரியே இன்னொருத்தர் இருக்காண்டான்னு சொல்லி நான் உன்னை அப்ரோச் பண்ணலன்னு நினைப்பேன், ஆனா என்னால பண்ண முடியல, ஏன்னா நீ எல்லாத்துலயுமே பெஸ்டா இருக்க, எல்லாருமே உன்னை நினைச்சு ரொம்ப பெருமைப்பட்டிருக்காங்க, பாராட்டுவாங்க அப்படின்னு சொல்லுவான். இந்த ஒரு பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா சாஸ்கே ஓடி வந்து நருட்டோவோட வயிற்றுலயே பஞ்ச் பண்ணுவான். திரும்ப நருட்டோ நரேட் பண்ணுவான், இந்த ஒரு விஷயத்த உங்ககிட்ட என்னால சொல்லவே முடியல, ஏன்னா நீ எல்லாத்துலயுமே பெட்டரா இருக்க, ஆனா என்ன பாரு நான் எல்லாத்தையும் என்னோட ரைவலா சூஸ் பண்ணேன் அப்படின்பா. டீம் 7ல நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒன்னா ஒர்க் பண்றப்ப கூட நான் உங்ககிட்ட அதை எக்ஸ்போஸ் பண்ணவே கிடையாது, நான் ரொம்ப ஸ்டப்பனா இருந்துட்டேன் அப்படின்னு மனசுல திங்க் பண்ணுவான். இந்த ஒரு பாயிண்ட்ல சாஸ்கே நருட்டோவோட வாயிலேயே குத்துவான். திரும்ப நருட்டோவோட வாய்ஸ் நரேஷன் கேட்கும், நான் என்ன வாங்கணும்னு நினைச்சேன் தெரியுமா, உன் கூடயும் நீ ஃபர்ஸ்ட் என்ன அக்னாலேஜ் பண்ணிக்கிட்ட வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவான். மெயினா அந்த ஃபிஷ்ஷை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது நம்ம தாட்ஸ் ஷேர் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது, உனக்கு எனக்கு 2 பேத்துக்குமே நல்லா தெரியும், அதுவும் அந்த நாள்ல இருந்து உண்மை என்னன்னா நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்பா. சாஸ்கேவோட மனசுல நீ ஒருத்த மட்டும்தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவான். நருட்டோ பியர் ஆக ஆரம்பிக்கும். இந்த ஒரு பாயிண்ட்ல இது ரொம்பவுமே லேட் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு ஒரு ப்ளோ பண்ணுவான் சாஸ்கே, பயங்கரமா பிளட் தெரிக்கும். நீ இந்த இன்டென்ட்டோட தான் இருந்தியா, அப்ப நான் மட்டும்தான் உன்னை என் ஃப்ரெண்டுன்னு திங்க் பண்ணிட்டு இருந்தேன் இல்லையா, நான் எவ்வளவு ஸ்டூப்பிடா இருந்திருக்கேன் அப்படின்னு திங்க் பண்ணுவான். இந்த இடத்துல திரும்ப பாஸ்ட்டுக்கு போகும். பாத்தீங்கன்னா நருட்டோ சின்ன பையனா இருக்கப்ப ஷிகமாரு சோஜியோட விளையாண்டு இருப்பான். என்னதான் நருட்டோ சந்தோஷமா இருக்க மாதிரி காட்டிக்கிட்டாலும் எல்லாத்துக்குமே ஒரு ரிலேஷன் இருக்கும் அவங்கள கேர் பண்ணிக்கிறதுக்குன்னு, ஆனா நருட்டோக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. உண்மையுமே அவனோட லைஃப்ல அவன் அதிக காலம் டைம் ஸ்பெண்ட் பண்ணது யார் கூடனா அவனோட தனிமை கூட மட்டும்தான். நம்ம தமிழ் சாங் ஒன்று இருக்கு, என் இனிய தனிமையே அப்படின்னு சொல்லி, அந்த ஒரு சாங் பாத்தீங்கன்னா நருட்டோவோட பாஸ்ட் லைஃபுக்கு ரொம்பவுமே சூட் ஆகும். ஏன்னா அந்த அளவுக்கு தலைவன் தன்னோட தனிமையோட அவ்வளோ வழிகளை அனுபவிச்சிருப்பான். போற வழியில சாஸ்கேவை பார்ப்பான். என்னதான் அவனுக்கு சாஸ்கேவை பிடிச்சாலும் அவன் பார்க்கும் போது பாத்தீங்கன்னா அவனை பிடிக்காத மாதிரி தான் நடிப்பான். இந்த ஒரு பாயிண்ட்ல கூட பாத்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் தள்ளி போனதுக்கு அப்புறம் சிரிப்பான். மெயினா பாத்தீங்கன்னா நம்ம லைஃப்ல நீங்க இந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸை வந்து ஃபீல் பண்ணிக்க முடியும், நமக்கு ரொம்பவுமே பிடிச்ச பர்சன் ஆனா பிடிக்காத மாதிரி ஆட்டிடியூட் காட்டுவான், அவ்வளவுதான். எனக்கு என்னன்னு தெரியல, நான் உன்ன மாதிரி ஆளை எப்படா ஒரோச்சிமாரு மாதிரியான ஆள்கிட்ட விட முடியும் அப்படின்பா. சாஸ்கே அவனோட சுடோரியை வச்சு நருட்டோவோட அந்த பக்கமே கையை கொண்டு வந்திருப்பான். இந்த ஒரு பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா லாஸ்ட் மினிட் கூட அவனோட லெஃப்ட் ஹேண்டை யூஸ் பண்ணி டைவர்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிருப்பான். அந்த ஒரு விஷயம்லாம் பாத்தீங்கன்னா மீனிங்லெஸ்ஸா முடிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் உன்னால எந்த ஒரு ஹேண்ட் சைன்ஸும் ஜுட்ஸும் கூட பண்ண முடியாது, இதுதான் எண்ட் அப்படின்பா. நருட்டோவோட கழுத்தை நெரிப்பான். இந்த ஒரு பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா நருட்டோவோட உடம்புல இருந்து அந்த 9 டெயில்ஸோட சக்கரான்கிறது எனார்மஸா வரும். சாஸ்கேவோட கையை பிடிச்சி அமுத்துவான், அவனோட கை எலும்பே உடையிற அளவுக்கு சவுண்ட் கேட்கும். இந்த ஒரு மூமெண்ட்ல நான் ஒரே ஒரு சின்ன விஷயத்த சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். நருட்டோவை பொறுத்த வரைக்கும் அவன் ரொம்பவுமே நல்லவன். இந்த ஒரு பாயிண்ட்ல கூட பாத்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டை வந்து நான் கொல்ற இன்டென்ட்டோட ஃபைட் பண்ண மாட்டேங்கிறதுல ரொம்பவுமே ஸ்ட்ராங்கா இருந்திருப்பான். ஆனா சாஸ்கே பாத்தீங்கன்னா அப்படி இருக்க மாட்டான். யோசிச்சு பாருங்க, நருட்டோ நல்லவனா இருக்கனாலே இந்த ஒரு பாயிண்ட்ல சாக வேண்டியது, ஆனா அவனுக்குள்ள ஒரு கெட்டவன் இருக்கனால தான் அவனால இந்த இடத்துல தப்பிச்சிருக்க முடியும். அதனால நமக்குள்ளேயும் ஒரு கெட்டவன் இருக்கல தப்பு இல்ல. சாஸ்கே நருட்டோவை சுத்தி வர அந்த ரெட் கலர் சக்கராவை பார்த்துட்டு என்னடா இது அப்படின்னு பார்ப்பான். இவ்வளோ பவர் இவனுக்கு எங்க இருந்து தான் வருது அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆவான். நருட்டோ சாஸ்கே 2 பேருமே பாத்தீங்கன்னா அவங்களோட சின்ன வயசுல ஒருத்தனுக்கு ஒருத்தன் பிடிக்காத மாதிரி வெளியே தான் நடிச்சிருந்திருப்பாங்க. ஆனா 2 பேத்துக்குமே 2 பேர்த்தையும் பர்சனலா ரொம்பவுமே பிடிச்சிருக்கும். நருட்டோவை சுத்தி பாத்தீங்கன்னா அந்த 9 டெயில்ஸ் சக்கரான்கிறது பயங்கரமா பில்டப் ஆகும். அந்த 9 டெயில்ஸோட ஆறாவை ஜஸ்ட் சும்மா சிம்பிளா பார்ப்பான் சாஸ்கே, அதுலயே பாத்தீங்கன்னா ரொம்பவுமே ஆடி போயிடுவான். சொல்ல போனா அவ்வளோ பயம் இருக்கும் சாஸ்கேவோட கண்ணுல, டோட்டலாவே வேனிஷ் ஆகும். இத பாக்குற சாஸ்கேனால அவனோட கண்ணையே நம்ப முடியாது. நருட்டோல இந்த இடத்துல பாக்குறக்கே ஒரு டீமன் லைக் கிரியேச்சர் மாதிரி இருப்பான். சாஸ்கே ஒரோச்சிமாரு கைகளுக்கு நீ போறக்கு நான் விட மாட்டேன்டா அப்படின்னு பயங்கர ரேஜோட ஷவுட் பண்ணுவான். நீ அவங்க கிட்ட போகாம இருக்கக்கு உன்னோட கை காலு உன்னோட உடம்புல இருக்க எல்லா போன்ஸையும் உடைச்சாதான் நீ போக மாட்டேன்னா அதையும் செய்யறதுக்கு நான் தயார் அப்படின்பா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது.